தமிழக அரசு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே போடப்பட்ட அந்த குண்டாஸை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இப்போதான் நம்ம வந்து மனுஷனா வாழ்றதுக்கே நம்ம பேசுறதுக்கே நமக்கு தகுதி இருக்குங்கிறத கவர்மெண்ட் வந்து உணர்த்தி இருக்கு. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பேசுறதுக்கு கூட நமக்கு உரிமை கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். கிட்னி திருட்டு சம்பந்தமாக கூட விசாரிக்க சொல்லி வந்து ஆர்டர் வந்திருக்கு. SIT has not been formed by the Tamil Nadu government. SIT has been formed by the Madras High Court. ஸோ அந்த ஹைகோர்ட் டைரக்ஷனை வந்து அவர் ஃபாலோ பண்ண சொன்னார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். கிட்னி திருட்டுல யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சு, ஜோசப் அப்படின்னு பேர் வச்சுட்டு வந்தாதான் நீங்க வந்து ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. மண்டைக்காடு கலவரம் சவுத்துல நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கலவரத்தை நோக்கத்தோட இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இஸ் ஹோல்டிங் த பப்ளிக் ஆஃபீஸ். ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க பர்சன் மேல நீங்க ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை வச்சு நீங்க வந்து பிரச்சனை கிளப்புறீங்க அப்படின்னா this person should be kept in prison. He should be immediately arrested. அன்னைக்கு ஆதவர்ஜனா பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்கணும். எப்படிங்க ஒரு ஹானரபிள் மினிஸ்டர் வந்து சட்டை கிழிப்பேன்னு சொல்ல முடியும்? இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிச்சுட்டாங்க, அப்புறம் வெறும் வந்து அந்த குழந்தைகளை யூஸ் பண்ணி தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி விமர்சனங்கள் அவங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து முன்வைக்கப்படுவதை எப்படி பார்க்க? தோத்தவன் 1000 சொல்லுவாங்க. ஓகேங்களா, தோத்து போயிட்டு இல்ல, உனக்கு எவ்வளவு சீட்டு கிடைச்சிச்சு, நீ 200 சீட்டு ஜெயிப்பேன்ற. ஓகேங்களா, உனக்கு எவ்வளவு சீட்டு, 23 கட்சியோட சேர்த்து கூட்டணி வச்சு, ஓகேங்களா, you are not able to do wonders. இன்னைக்கு வந்து தாவேகா எம்எல்ஏஸ் வந்து வெரி ஆக்டிவா இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்க தொகுதி இல்லாம தோத்த தொகுதினா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் டிஸ்கசிங் வித் மினிஸ்டர்ஸ் ஆர் டிஸ்கசிங் வித் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகேங்களா, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணலாம், எப்படி ப்ரொசீஜர் கொண்டு வரலாம், பிகாஸ் we require a transformation. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மேல போடப்பட்ட அந்த குண்டாஸை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இந்த கவர்மெண்ட் வந்து has given the values for freedom of speech and freedom of expression, right of speech and right of expression, which is our constitutional right. புரிஞ்சுங்களா? இப்போதான் நம்ம வந்து மனுஷனா வாழ்றதுக்கே நம்ம பேசுறதுக்கே நமக்கு தகுதி இருக்குங்கிறத கவர்மெண்ட் வந்து உணர்த்தி இருக்கு. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பேசுறதுக்கு கூட நமக்கு உரிமை கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். புரிஞ்சுங்களா? ஸோ அவர் என்ன தப்பு செஞ்சுட்டார்? சவுக்கு சங்கர் பேசினவர்ல, வேற எதுவும் செய்யல. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு குண்டாஸ் வந்து ரத்து செஞ்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம். பேசுகிற நமக்குன்னா ஃப்ரீடம் இருக்குது, நம்ம பேசலாம், நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது நமக்குன்னா வந்து ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்து கிட்னி திருட்டு சம்பந்தமாக கூட விசாரிக்க சொல்லி வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னே எடுத்துக்கலாம். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் அப்படின்னு பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருந்தது. அதில் டிவிகே கவர்மெண்ட்டோடைய மூவ் என்ன இருக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு இல்லை. நீங்கள் இட்ஸ் அ நியூஸ் டு மீ. பட் என்னோட டெலிவரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் அண்ட் ஐ திங்க் another justice, another brother justice பேர் என்ன மறந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி முறைகேடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து SIT ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. SIT ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு SIT ஃபார்ம்டு பை த ஹை கோர்ட் ஷால் இன்வெஸ்டிகேட் திஸ் மேட்டர்னு சொல்லி போட்டாங்க. அப்படி போடும் போது பார்த்தீங்கன்னா இந்த போன ப்ரீவியஸ் DMK கவர்மெண்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குது. அவரை வந்து அந்த SIT ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன தெரியுங்களா ரீசன் சொன்னாங்க? லாஜிஸ்டிக்லி வி கேனாட் அரேஞ்ச் தோஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபார் யூ. எங்கள் தமிழ்நாடுக்குள்ளே தாங்க இருக்காங்க ஆஃபீஸர்ஸு. அந்த லாஜிஸ்டிக்காக வந்து அதுவும் இந்த விசாரணை எங்கே நடக்க போகுது? திருச்சி பக்கத்தில் இருக்கிற இப்போ ஏரியா தான் வந்து அந்த காலேஜ். இப்போ கிட்னி திருட்டு வந்து இந்த MLA காலேஜ் தானே, கதிரவன் காலேஜ் தான். ஐ திங்க் இட்ஸ் வெரி நியர் டு திருச்சின்றனால சொல்கிறேன். திருச்சிக்கு நீங்கள் எல்லா ஏரியாவிலேருந்து 5 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இந்த ஆஃபீஸர்ஸ்னால் டெடிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தடை கூறி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னி அது தடையாகவே இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா CM விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை கண்டிப்பாக வந்து இல்லை இதில் என்ன இருக்குது, லெட் அஸ் இன்வெஸ்டிகேட் த மேட்டர் ஆஸ் பர் த ஹைகோர்ட் டைரக்ஷன். SIT has not been formed by the Tamil Nadu government. SIT has been formed by the Madras High Court.
ஸோ அந்த ஹைகோர்ட் டைரக்ஷனை வந்து அவர் ஃபாலோ பண்ண சொன்னார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். கிட்னி திருட்டில் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஹைகோர்ட் பண்ண அதே டீமை வந்து அப்பாயின்ட் பண்ண அதே, ஏன்னா ஹைகோர்ட் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸை தான் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்னால் வந்து இந்த முறைகேடுங்க வந்து கண்டிப்பாக பார்த்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். வித் ரிகார்ட் டு ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் ஜஸ்டிஸ் வேல்முருகன்கிட்ட வந்துச்சு. அப்போ சார்ஜ் ஷீட்டை வந்து ஸ்குவாஷே பண்ணிட்டார். ஸ்குவாஷே பண்ணதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகை ஏன் விசாரிக்க கூட இல்லைன்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வி, ஜஸ்டிஸ் வேல்முருகன் கேட்ட கேள்வி. ஸோ 7000 சில்லற பக்கம் அவங்க போட்ட சார்ஜ் ஷீட்டு இது எல்லாமே டஸ்ட்பின்னாரு அவர். புரியுங்களா? அதுக்கு அகேன்ஸ்டாக தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க தடை வாங்கிட்டு வராங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, சார்ஜ் ஷீட்டில் வந்து ஐம் நாட் வெரி கிளியர் அபவுட் இட். சார்ஜ் ஷீட்டில் வந்து அப்படியே சார்ஜ் ஷீட் இருக்கும், கண்டினியூ இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கவர்மெண்ட் இஸ் இன் டச் வித் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். அதாவது ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து போன கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் சிபிஐ விசாரணை போகணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து நம்பிக்கை வச்சு சிஎம் விஜயை நீங்களே வந்து இந்த கேஸை நடத்துங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிஸ்ஸஸ் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து இந்த கேஸை நடத்தி அதாவது சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணாமல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போட்டு அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ரீரைட் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணுறதுக்கு தமிழக கவர்மெண்ட்டுக்கே வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும். ஸோ யார்னா வந்து இந்த குற்ற பின்னணியில் இருக்கிறார்களோ அனைத்து பேரும் வந்து விசாரிக்கப்பட வேண்டும். சார்ஜ் ஷீட்டில் அவங்க பேர் ஏற வேணும். சரிங்களா? சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஸ் வந்து மிஸ்ஸஸ் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பார்த்துக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றதுலேருந்தே வந்து திமுகவினர் விமர்சனங்களை முன்வைக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் பர்டிகுலராக இப்போ சர்ச்சையாகி கொண்டே இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சு. ஜோசப் அப்படின்னு பேர் வச்சுட்டு வந்தால் தான் நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டி ஓட்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக விஜய் அவர்கள் வந்து ஜோசப் விஜய்ங்கிற பேரை யூஸ் பண்ணதாகவும், இந்துக்களோட ஓட்டை கவர்றதுக்காக வெறும் விஜய்னு பயன்படுத்திக்கிட்டதாகவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம யோசிப்போம், மண்டைக்காடு கலவரம் சவுத்தில் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கலவரத்தை நோக்கத்தோடு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு, இந்த பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மத ரீதியாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் தான். இன்றைக்கி நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் பிரைம் மினிஸ்டர் மோடிஜின்னு சொல்கிற மாதிரி பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் சீஃப் மினிஸ்டர் விஜய். அப்படிங்கும் போது இது என்னமோ எலெக்ஷன் கேம்பெயின் ஆட்டம், எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது பேசக்கூடாது. இந்த மாதிரி வாசனங்கன்னா வந்து கேம்பெயினுக்கே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் திஸ். ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் மத ரீதியாக அவர் கிறிஸ்துவராக இருக்கனால கிறிஸ்துவர்கள்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டலும், ஓகேங்களா? விஜய்ன்றதை நீங்கள் சொல்கிற கேள்விக்கு நம்ம இது பண்ணிங்கன்னா மத ரீதியான பேச்சாக தான் அந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நான் முன்னாடியே ஒரு சேனலில் கொடுத்தேன் 2 நாளைக்கு முன்னாடியே. அவர் அப்பயே வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு பேசும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஆக்ட் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப் டு 7 years would have been in prison. புரிஞ்சுங்களா? 7 years வரைக்கும் நீங்கள் செக்ஷன் போடலாம். இப்போ அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா இட் அட்ராக்ட்ஸ் வேரியஸ் செக்ஷன்ஸ். பிஎன்எஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 196 ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் த ரிலிஜியஸ் குரூப், அதாவது மத ரீதியான இதுக்கு வந்து எனிமிட்டி கிரியேட் பண்ணுறாரு. 197 இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரிஜுடிஷன் அசரேஷன் அகேன்ஸ்ட் நேஷனல் இன்டெகிரேஷன். நம்மனா ஒற்றுமையான டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது ஒற்றுமையான கண்ட்ரி. நேஷனல் இன்டெகிரேஷனுக்கே அவர் வந்து அச்சுறுத்தலாக அது பேசுகிற பேச்சாக தான் நம்ம பார்க்கணும். 299 பிஎன்எஸ் deliberate maliciously act intended to outrage ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும் போது அப்படிங்கும் போது அந்த ஃபீலிங்கை அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு சொன்னார். 253 ஸ்டேட்மெண்ட் காசிங் பப்ளிக் மிஸ்chief. இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் நீங்கள் பேசுகிறது வந்து இது வந்து பப்ளிக் மிஸ்chiefனு தான் நம்ம இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் 351 ஆஃப் பிஎன்எஸ் கிரிமினல் இன்டிமிடேஷன் த்ரெட்டனிங் லாங்குவேஜ். இந்த மாதிரினா யூஸ் பண்ணுறதுக்கு பிஎன்எஸ் செக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னாவே ஹி கேன் பி அரெஸ்டட். இதுக்கு
இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா he can be in imprisonment for up to 7 years with fine. புரிஞ்சுங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்னா நம்ம எலெக்ஷன் அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம ஓட்டுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்கிறத அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் செக்ஷன் 123/3 வந்து அப்பீல் ஃபார் த ஓட்ஸ் ஆன் ரிலீஜியஸ் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் லாங்குவேஜ். இப்போ என்ன சொல்கிறீங்க, ஜோசப்ன்றதுனால நீ ஓட்டு போட்டுட்டியான்னு கேட்டீங்க. அப்படிங்கும் போது இது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்லேயும் வந்து ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் த கிளாஸஸ் டியூரிங் த எலெக்ஷன். புரிஞ்சுங்களா? டியூரிங் த எலெக்ஷன். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட இது பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த ஆக்டே நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். புரிஞ்சுங்களா? அப்பேற்பட்ட விஷயத்துக்கு இன்னைக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹி இஸ் ஹோல்டிங் த பப்ளிக் ஆஃபீஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹி இஸ் ஹோல்டிங் த பப்ளிக் ஆஃபீஸ். ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க பர்சன் மேலே நீங்கள் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை வச்சு நீங்கள் வந்து பிரச்சனை கிளப்புறீங்க அப்படின்னா திஸ் பர்சன் ஷுட் பி கெப்ட் இன் பிரிசன். யூ ஷுட் பி இமீடியட்லி அரெஸ்டட். யூ ஷுட் பி. ஏன்னா திட் இஸ் த த்ரெட் ஆஃப் த. ஏன்னா பேச விட்டோம்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஆதவர்ஜனா பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். எப்படிங்க ஒரு ஹானரபிள் மினிஸ்டர் வந்து சட்டை கிழிப்பேன்னு சொல்ல முடியும்? புரிஞ்சுங்களா? ஒரு சட்டை கிழிப்பேன் அப்படின்னா சொல்லும்போது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கோட்டட் ஆல் த செக்ஷன்ஸ் ஆன் அதர் டே. புரிஞ்சுங்களா? அப் டு 7 years he can be put in prison. புரிஞ்சுங்களா? அன்னைக்கே நம்ம வந்து இதை செஞ்சுருக்கணும். அன்னைக்கு செய்யாதனால இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது வந்து இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். He should be put in prison under being up to 7 yearsக்கு வந்து அவங்க சார்ஜஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி he should be put in prison. Such a person is an enmity to the society itself. இந்த சொசைட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆளே இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா they should take steps. Okay, they should immediately arrest this person and he should be put in the bar. அதுதான் என்னோட கொஸ்டின். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அந்த இதையே வந்து இப்ப இவர் ஆல்சோ வந்து இன்னொரு 4 மாசம் தான். அப்புறம் வந்து ஈவன் வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அவங்களுக்கு ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அப்ப சிஎம் ஆக இருந்த எக்ஸ் சிஎம் ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க இது வந்து திமுக ஆட்சி தான் தொடருது, ஏன்னா நம்மளோட திட்டங்களை தான் அவங்க செயல்படுத்துறாங்க. அப்ப இன்னுமே வந்து அந்த புதிய அரசு வந்து பொறுப்பேற்று அப்படிங்கிறதே அவங்க ஏற்றுக்காம அது வந்து வெறும் இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிச்சுட்டாங்க, அப்புறம் வெறும் வந்து அந்த குழந்தைகளை யூஸ் பண்ணி தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து முன்வைக்கப்படுவதை எப்படி பார்க்கலாம்? இல்ல இதுனா வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் பாஸ் பை ஆல் திஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பேசுறது என்னன்னா தோத்தவன் 1000 சொல்லுவாங்க. ஓகேங்களா? தோத்து போயிட்டில்ல, உனக்கு எவ்வளோ சீட்டு கிடச்சிச்சு, நீ 200 சீட்டு ஜெயிப்பேன்ற. ஓகேங்களா? உனக்கு எவ்வளோ சீட்டு, 23 கட்சியோடு சேர்த்து கூட்டணி வச்சு. ஓகேங்களா? யூ நாட் ஏபிள் டு டூ வண்டர்ஸ். புரிஞ்சுங்க? இன்றைக்கி வந்து கூடாரம் உடஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா சைட்லேருந்து மினிஸ்டர் போஸ்ட் ஹஸ் பீன் ஆஃபர்ட் டு போத் விசிகே அண்ட் டு IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் முன்னாடியே வந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து கூட்டணியில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் ஆஃபர்ட் அகெயின் you can review if you want a minister post, we are ready to give அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாரும் ஒரு டிமாண்ட் வைக்கறாங்க, ADMKல யாருக்காவது மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தா நாங்க வந்து எங்களோட. இன்னைக்கு தாவேகா சைடுல இன்னைக்கு நான் சொல்லல, புரிஞ்சுக்கலாம். திருமாவளவன் சொல்லியிருக்காரு that they are assured that we are not invited ADMK itself அப்படின்னு சொல்லியிருக்காங்க. given to இல்ல, they are not invitedனே சொல்லியிருக்காங்க. வேர்ட்ஸ் நல்லா கேட்ச் பண்ணி பாருங்க. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு அலையா விருந்தாளியா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் வந்து வர வேணாம்னு சொல்லி எனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எந்திரிச்சா நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? நீங்கள் அலையா விருந்தாளியா வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? தேங்க்யூ தான் சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? சாப்பாடு போடுவோம், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அதுக்காக கொண்டு போய் கல்யாண மேடையில் உட்கார வைப்போமா? புரிஞ்சுங்களா? அதுதான் தட் மேக்ஸ் a difference. You should be politically understandable. அவர்கள் சொல்லியிருக்காங்க குதிரை பேரம் பேசினாங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இப்ப ரீசெண்டா முன் வச்சிருக்காங்க. அவர் யார் வேணா வைக்கலாங்க. ஓகேங்களா? அலையா விருந்தாளி நான் சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை. ஓகேங்களா? நீங்க அலையா விருந்தாளி தான் வந்தீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, நன்றி சொன்னோம். புரிஞ்சுங்களா? தட்ஸ் ஆல். தேர் ends the matter. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து திருமாவளவனே has given the statement that they are not invited ADMK அப்படிங்கிறத கிளியர் பண்ணிட்டாரு. அதாவது தாவேகா தரப்புல அவங்க சொல்லாட்டி கூட நமக்கு வந்து தகவல் திருமாவளவன் மீடியாவில் சொன்னார், அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவருக்கு மெசேஜ் கிடைக்காம அதை எப்படி மீடியாவில் சொல்லுவார்? ஸோ இட் இஸ் கிளியர் நவ்.
ஓகே. புரிஞ்சுங்களா? டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க இந்த சிங்கப்பெண்கள் அதிரடி படையெல்லாம் வந்து தொடங்குனாங்க. ஆனா வந்து அவங்க வந்து செயல்படுறாங்களா அப்படிங்கறதே தெரியல. ஏன்னா புதுக்கோட்டையில வந்து இப்ப கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. அப்ப வந்து அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? அப்ப ஆட்சி மாறி இருக்கு, காட்சிகள் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம். இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லிட்டீங்கன்னா, எவ்ரி கவர்மெண்ட் நீட்ஸ் அ டைம் ஆஃப் அட்லீஸ்ட் 6 months டு சிட். புரிஞ்சுங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஆகிருக்காங்க. இன்றைக்கி மினிஸ்டர் போஸ்ட் எடுத்திருக்காங்க. ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ கூட இருக்குங்க. நீங்கள் செக்ரட்டரியேட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூம் அலோகேஷன் இருக்கும், செக்ரட்டரியேட் அலோகேஷன் ரூம் இருக்கும். புரிஞ்சுங்களா? எல்லா இஷ்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் கிவ் அ ஹனிமூன் பீரியட் ஃபார் எனி கவர்மெண்ட். ஓகேங்களா? நீங்கள் கண்டினியூஸாக நாங்கள் முன்னாடி ஆட்சியில் இருந்தோமா, அப்படியே நேராக வந்து உட்காந்து எல்லாமே பண்ணுறது. இன்றைக்கி நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு? வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கைன்னா என்ன? ஓகேங்களா? நீங்கள் முன்னாடி வாங்கின கடனை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்களா, மிஸ்யூஸ் பண்ணலையா, அந்த காசெல்லாம் உண்மையிலே குட் லோனா பேட் லோனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ லோன் வாங்கி இந்த ஆஃபீஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இட்ஸ் அ குட் லோன். புரிஞ்சுக்கலாம்? வி ஆர் இன்வெஸ்டட். இந்த இஎம்ஐ இது கட்ட நாளைக்கு நமக்கு சொந்தமாயிரும். இது வந்து நல்ல லோன். நீங்கள் கடன் வாங்கினது கூட நல்ல லோன். இதே இந்த ஆஃபீஸ்க்கு நான் வேறு கடனை வாங்கி இன்டீரியர் பண்ணுறேன், இந்த இது வாங்குறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூக்கி வேறு எதுக்காச்சும் செலவு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறான விஷயமா இல்லையா? அப்படிங்கும் போது என் வெள்ளை அறிக்கைக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும்ல. ஸோ இது என்ன நம்ம உட்காந்து கேல்குலேஷன் போடுறதா? ஐ திங்க் ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ பிஃபோர் ஆல்சோ. ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறோம்னா தட் இஸ் இந்த மே மாதம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு கோர்ட் லீவு, ஐ வில் நாட் கெட் எனி கேசஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஆனால் என்னோட ரெகுலர் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து ஏசி ஈசி எல்லாத்துக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேலரி போட்டாகணும். புரிஞ்சுங்களா? இன்கம் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் ஜாஸ்தியாக வரும். திஸ் ஹவ் த கவர்மெண்ட் ஒர்க்ஸ். இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி உட்காந்து ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட உட்காந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கு டியூ ரெக்வயர் டைம் ஆர் நாட் அப்படிங்கும் போது அந்த டைமை கொடுக்காம இன்னைக்கு வந்து இந்த பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? எது வந்து ரொம்ப முக்கியமான நடவடிக்கையோ என்னமோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தாவேகா எம்எல்ஏஸ் வந்து வெரி ஆக்டிவாக இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க தொகுதி இல்லாமல் தோத்த தொகுதிக்குன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திச்சிட்ருக்காங்க, போயிட்டுருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் டிஸ்கஸிங் வித் மினிஸ்டர்ஸ் ஆர் டிஸ்கஸிங் வித் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகேங்களா? எப்படி இதை ஆப்ரேட் பண்ணலாம், எப்படி ப்ரொசீஜர் கொண்டு வரலாம். பிகாஸ் வி ரெக்வயர் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஊழல் இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க படிக்காத வேணா இங்கே உட்காந்துட்டு நேராக உட்காந்து கையெழுத்து போட்டுட்ருக்கான். பட் நவ் வி ஆர் டிஸ்கஸிங் என்ன எப்படி இதை கொண்டு போகணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லாமே. ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு இன்டர்வியூவில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு முதல்வர் விஜய் ஆட்சி ஏற்றுட்டார், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? ஏன் கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்புகள் நடக்க தான் செய்யும். அந்த தப்பை மறைக்காமல் அதை விசாரிக்கிறாங்களாங்கிறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. புரிஞ்சுங்களா? யார் அந்த சாருக்கு இன்னும் இவங்களால பதில் சொல்ல முடியல. யார் அந்த சாருங்கிறதா அவங்க அமைச்சரவையில் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஞானசேகரனை வந்து சிறைக்குள்ளே கொல்ல பார்த்து அவங்க அம்மா வந்து ஹியூமன் ரைட்ஸில் போய் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே தப்பு நடக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஐ வில் நாட் டினை தட் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனை பூட்டிடலாம், நாளைக்கு கோர்ட்டை பூட்டிடலாம்னு நம்ம எதுவுமே நடக்க முடியாது. எல்லாமே நடக்க தான் செய்யும். புரிஞ்சுங்களா? ஹவு வி அட்மினிஸ்ட்ரேட் இட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதை எப்படி வந்து முயன் பண்ணுறோம். நம்ம கவர்மெண்ட்டே வந்து பேக்லாக்காக சப்போர்ட் பண்ணாமல் இருக்கணும். யார் அந்த சாருக்கு இன்ன வரைக்கும் கொஸ்டின் மார்க்காக தானே இருக்கு. புரிஞ்சுக்கலாம்? நாளைக்கு அப்பீல ஞானசேகரன் சொல்லலாம்ல, நீ கவர்மெண்ட் மாறிடுச்சுல்ல. யார் அந்த சார்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் இந்த அந்த யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சோம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ கவர்மெண்ட் ஷுட் பி வெரி கிளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். அதை தான் அவர் கொண்டு வராரு. ஸோ வி வாண்ட் அ செட்டிலிங் டைம். எவ்ரி கவர்மெண்ட் ஷுட் பி கிவன் அ செட்டிலிங் டைம். அதே மாதிரி இந்த புதுசாக ஆன கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எரிச்சல். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு எரிச்சல். அவங்க வைத்தெரிச்சலை தான் நான் வந்து அவங்க இதாக பார்க்குறேன். வேற எதுவுமே நான் வந்து சொல்றதில்ல. கஜானா வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களாகட்டும், அமைச்சர் கீர்த்தனா அவங்களாகட்டும், இவங்க 2 பேருமே இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா எப்பவுமே வந்து ஒரு கவர்மெண்ட்னா அதுல கஜானா காலியாக வாய்ப்பே இல்லை. அந்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு திமுகவை ஆதரிக்கிறவர்கள் சொல்றாங்க. சரி, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று இருக்க தானே செய்யும். அதுவும் காசு தானேன்னு சொல்ல முடியுமா? சம்பளம் வர அன்னைக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? மாத கடைசியில் எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒன்றா? சொல்லுங்கள். சம்பளம் வர அன்னைக்கு அதுவும் கஜானா இல்லை,
லெட் அஸ் டாக் அபவுட் மைக்ரோ லெவல். மக்களுக்கு புரியுற மாதிரி பேசணும்னு நான் நினைக்கிறேன். சம்பளம் வர அன்னைக்கும் உங்கள் அக்கௌண்ட் தாங்க. அன்னைக்கு அக்கௌண்ட் எப்படி இருக்கும், அன்னைக்கு எப்படி ஹாப்பினஸ் இருப்பீங்க, அப்படி அன்னைக்கு எப்படி சாப்பிடுவீங்க, அன்னைக்கு எப்படி ரெக்ரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? வீட்டில் ஒரு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஒன்று ஆர்டர் பண்ணுவோமா? நானும் அப்படி தாங்க. ஆனால் நார்மல் பர்சன் நல்லா ஒரு நாள் நல்ல ஃபீஸ் வந்துச்சுன்னா சீரியஸாக வீட்டில் போய் நல்லா ஒரு சாப்பிடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைங்களோட நல்லா இருப்போம். இல்லாத அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஓகேங்களா? சாதம் வைமா, ரசத்தை ஊற்றி வைமா, நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேம்மா அப்படின்னு மாத கடைசியில் போய் சாப்பிடுவோம். இதுதான் வந்து லைஃப். புரிஞ்சுங்களா? இப்படி தான் இருக்கணும். இதுதான் கஜானா. இப்போ வந்து இவங்க கடைசியாக போகும்போது எல்லாத்தையும் வரண்டிட்டு மினிமம் பேலன்ஸில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஜீரோன்றது கஜானா காலின்றது இல்லை. மினிமம் பேலன்ஸில் விட்டிங்கனாலும் கஜானா காலின்னு தான் சொல்ல முடியும். அதுதான் அதுக்கான பதில்.